வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா, அதாவது இவர்கிட்ட பேர் நிறைய பேர் கேட்டிருக்கு. சாயித்தன். என் பேர் வந்து சாயித்தன். உண்மையிலேயே நிறைய பேர் வன்னி விளக்கண்டே சொல்லிக் கொள்ளுவேணும். ஆனால் என் பேர் வந்து சாயித்தன். சாயித்தன் பிறந்த காணி, அதாவது பிறந்த காணிக்கு வந்து கோவில் ஒன்று இருக்கு. எங்கட அம்மப்பாண்ட கோவில், கிராமிய தெய்வங்களை வச்சு வழிபட்டது அந்த கோயில் இருக்குது. அது வருஷம் வந்து அந்த காணியில வந்து அறுவடை செய்த பிறகு நாங்கள் வந்து பொங்கல் செய்து பொங்கல் வடை மோதகம் அப்படி செய்து படைக்கிறோம். நாங்கள் இதுக்கு வந்து ஐயர் ஒன்றும் அப்படி எல்லாம் இது வந்து ஒரு என்ன சொல்ற குலதெய்வம் கோயில் என்றபடியால் ஐயராக்கள் ஒன்றும் பாறை இல்லை. இப்போ பொதுவாக வீட்டில் உள்ளாக்கள் அக்கம் பக்கத்தாக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு அதை செய்கிறது. இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து அந்த அறுவடை செய்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து அந்த தரை கோயில் இருக்கிற அந்த ஆலயத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த பொங்கல்கள் வடை கடலைன்னு எல்லாமே செய்ய போகிறோமே. நாம வந்து பிரசாதங்கள் செய்ய போகிறோம். அதைத்தான் இந்த காணொலியில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அப்படியே வந்து காணொலி பார்ப்போமே. இப்போ வந்து புலக்காட்டில் இருக்கிறோம். சரியான காத்தா இருக்குது. இதுல இருந்து மோட்டர் சைக்கிள் தான் போறோம். கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிறது இடதுகரை, கோயில் இருக்கிறது வலதுகரை. அங்க போக போறோம். இந்த புலக்காட்டுல போய்க்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வடிவம் இருக்கு. பொருட்கள் தான் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு போறோமே. மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளக்கரையிலே அப்படியே மேய்ஞ்சி கொண்டு நிற்கணும். 2ஆம் மாதம் ஆகிட்டுது. ஆனால் குளம் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. அதை விட 3ஆம் மாதம் வந்து தண்ணி திறந்து விடுவிடும். அதுக்கு பிறகு நெல்லுகள் விதைக்கிறார்கள், விதைச்சி தோட்டம் செய்கிறார்கள்லாம் செய்யலாம். எப்படி இந்த கூலக்கிழ ரெண்டும் பாருங்க எப்படி போகுது. பயப்பட்டது. இப்போ பயம் இல்லை. இது வந்து வெளிநாட்டு கொக்கு, நாங்கள் கூலக்கடான்னு சொல்கிறது. வெளிநாட்டு கொக்கு பாருங்க இப்படி நீந்தி போகுதுன்னு. என்ன தம்பி நீந்துறது தெரியவே இல்லை. உண்மையாக தான் சூப்பர். காலமே வந்து ஒரு அழகான காட்சி. அவங்க எப்படி பனி பெய்யுது. என்ன இந்த இறக்கத்தில் இறக்குவீங்களோ? கால் விழுற மாதிரி கிடக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அல்லிப்பூ இருக்குது தானே, தாமரை மாதிரி சின்ன அல்லி என்று சொல்லுவோம். இதை நாங்கள் நிறையவே பூத்து கிடக்குது. எக்கச்சக்கமாக பூத்து கிடக்கு. ஆனால் வந்து இப்போ இந்த கேமராக்கு என்ன மாதிரி தெரியுதோ தெரியும். இதில் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். இருக்கு கொக்கொண்டு நிற்குதாங்க. அதோட வந்து இதில் தெரிகிறது தான் வந்து இப்போ பொதுவாக வந்து கூடுதலான இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கும். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து நாங்கள் குளக்கட்டு பிள்ளையார்ன்னு சொல்லுவோம். இதில் பாருங்க ஒரு பிள்ளையார பல சிலை இருக்குது. இதுதான் எங்கட ஒரு பாதை பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில இடங்களில் செய்து கொண்டு வருகிறோம். அப்படியும் அடுத்தடுத்த வருஷங்களில் செய்திருவோம்னு நம்புகிறோம். இப்போ கிட்டத்தட்ட காணிக்கு வந்தாச்சுண்ணே. ஏதோ ஒரு சந்தோஷம் தானே. நீங்கள் புறந்து வளர்ந்த காணிக்கு வருவேன். இங்கே வந்து சித்தியாக்கள் நிற்கணும். அப்படியே போவோம். உங்கள் பாருங்க ஆக்கள் நடக்குது வேலை. இப்போ வந்து பொங்கலுக்கான ஆயுதங்கள் வந்து ஒவ்வொரு பக்கமும் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே தேங்காய் திருவுறதுலேருந்து அங்கால ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வேலை நடக்குது. அதோட இங்கே மாட்டு பிள்ளையாக்கெல்லாம் வந்துட்டுனம்மா. ஆக்களை பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கணும். இங்கே தம்பி இளநீ, இங்கே தம்பி ஒரு இளநீ உணர்ந்து வச்சுக்கிறார். வாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுஜி வடைக்கு உளுந்து கழுவி கொண்டு நிற்கிறார்.
வந்த உடனே முதல் இந்த விழான்னு செய்ய வேணும். ஏன்னா உளுந்து கிண நேரம் நினைய கூடாது. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்துக்கிட்ட நினைஞ்சிட்டு அப்போ வந்து கடை 2 வடையளவில் பார்க்க போகிறேன். நான் அங்கே எல்லாருமே சேர்ந்து கதைச்சி சந்தோஷமாக செய்யணுமே. அப்படியே தொடர்ச்சியாக எல்லாரும் ஒரு வேலையை செய்வோம். இந்தியாவில் மோதகத்தின் உள்ளுடனுக்காக சர்க்கரை வந்து உருகி கொண்டு இருக்குது. சுஜி வந்து உளுந்து அரைச்சி கொண்டு வர போட்டா. அதோட இதில் கடலை அவிஞ்சு கொண்டு இருக்குது. அதில் வந்தாக்களுக்கு வந்து தேத்தண்ணி வைக்கிறதுக்காக தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ இங்கே வந்து மிக்சி கொஞ்சம் பிழைச்சி போச்சு, வேலை செய்யுதில்லை. இங்கே வந்து கரண்ட் இருக்குது, ஏதோ ஒரு பிள்ளையால் வேற இல்லை. இப்போ வெங்கட விட்ட திருப்பி கொண்டு போய் அரைச்சி கொண்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நாங்கள் வடை சுடுறோம். அதோட அங்கே வந்து குலசாதம் வந்து ரெடி ஆகிட்டு அப்பளம் மிளகாயெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கு. அதோட வந்து பூசை வந்து முடிகிறதுக்கு வந்து நேரஞ்சலும் பின்னேரமாகும். அங்கே வந்து மாமி அண்டி எல்லாம் சேர்ந்து மோதகம் வச்சு கொண்டிருக்கிறேன். மோதகம் அவியுது ஒரு பக்கம் புடி படுக்குது. அப்படியே வடையை சுட்டு ராக்குவோம். ஜாலி அப்படியே மோதகம் புடி படுது. அவிச்சு வச்சிருக்கு. அதோட சுஜி வடை சுட்டு எடுக்கிறா. டேய் சுட்டு முடியுமா? கடலையும் அவிச்சு வச்சிருக்கேண்ணா. அங்காலே அப்படியே மோதம் அவிக்குது. விசில் அடிக்க வேணாமா அது? இந்தியாவில் கடலைக்கு வந்து தாளிப்பு நடக்குது. இப்போ வந்து அவிச்செடுத்து வச்சிருக்கிற கடலையை நாங்கள் கொண்டுவோம். இப்படியே கலந்து விடுவோம். முடியுமா உண்டாக்கி? மாற நாங்களும் வந்தால் எனக்கு முடிச்சிடலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் சுட்டு முடிஞ்சது. மிச்ச அந்த எண்ணெயில் வந்து நாங்கள் மோதகத்தை கொஞ்சத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். இது வந்து மேல் தோல் மட்டும் பொரிஞ்சா காணும். எண்ணெய் வந்து கிணக்க குடிக்காது இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மோதகம் பிடிச்சி வச்சுருக்கிறேன். அதையும் வச்சு அதோட வந்து எங்களிடம் இருந்தால் மற்ற மோதகங்களையும் வச்சுக்கொள்ளலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இந்த டிசைனில் செய்து கொள்ளிடும் பிள்ளையார் மோதகத்தை. இது வந்து அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் விட்டு அந்த விளக்கு கொளுத்துற மாதிரி ஒரு டிசைன். ஏன்னா சின்னாக்களும் ஒரு விளையாட்டு தானே. சின்ன ஆக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா போகிறதும் பாரதமாக தான் பெரியா இருக்குது. வெட்டினா வெள்ளாண்மை வெட்டினா வயலான பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்றால் எல்லாரும் எதிர்பார்த்த நாதம்பிரான் ஆலயம். ஏற்கனவே நான் ஒரு மாதத்துக்கு முதல் உள்ள காணொலியில் காட்டியிருப்பேன். இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் கூட்டி துப்புரவாக்கி ஒரு டெம்பரியாக ஒரு சின்ன கொட்டில் மாதிரி கொண்டு போட்டு இன்றைக்கு வந்து இதில் பூஜை செய்ய போகிறோம். இந்தியாவில் பொங்கல் செய்கிறதுக்கு வந்து இப்போ அடுப்பு மூட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் மாமாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் இந்த கற்பூரங்கள் எல்லாம் கொளுத்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி இதில் செய்யணும். பொங்கலுக்கான உலை வந்து வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கள் காவடி ஆட்டம் நடக்குதா? கொதிச்சுட்டுது. அப்படியே அம்மா அரிசி கழுவுறா. அரிசியோடு சேர்ந்து பயரும் போட்டாச்சு. அப்படியே அம்மாவும் மாமாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னால் அரிசி போடணும்.
இப்போ வந்து ப்ளம்ஸ் போடப்படுது. இதோட வந்து கச்சாரம் சேர்த்து அப்படியே போட்டு கொடுக்கலாம். அது இப்போ தான் கொடுத்துருந்தேன். அடுத்ததாக வந்து கச்சான் போடப்படுது. அதோட வந்து இந்த பொங்கல் வந்து புது அரிசி என்ன இந்த தரைக்கு விளைஞ்ச நிலையில் தான் இந்த பொங்கல் செய்யப்படுது. கலந்து விடுவோம். இப்படியே வந்து இப்போ சர்க்கரை போட்டாச்சு. தண்ணி கொஞ்சமாக வச்சுனாங்க. என்னென்ன இப்போ சர்க்கரையெல்லாம் போடைக்கலாகும் தானே. இப்போ வந்து அளவாக தான் தண்ணி விட்டுனாங்க. இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ஆக்கள் எல்லாம் முந்தின காலத்து பழைய ஆக்கள் மாதிரி அந்த வரம்பில் இருந்து நடக்குது. இந்தியாவில் பொங்கல் நடக்குது. பழைய காலத்து நினைவுகள் எல்லாத்தையும் கதைச்சு கொள்ளிடு. அதுதான் சந்தோஷமா இருக்கும். பழைய நினைவுகள் இருக்கும். இந்த இடத்துல அந்த வீடுங்க இருந்தது. நீங்க எல்லாருமே எல்லாருமே புதுக்குள்ளான் போறது நடந்து பள்ளிக்கூடத்துக்கு வயல்வெளிக்கால ஆனா ஒரு கதை நாங்க சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு வந்து ரெடி ஆயிட்டுது. அந்தபடியே இறக்கி வச்சுட்டு நீ வந்து படையல் செய்ய தொடங்குவோம். என்னென்றால் கிட்டத்தட்ட காலமாக வந்து நாங்கள் ஒரு 9 மணி 10 மணிக்கு இப்போ பின்னேரம் 4 மணி 5 மணி ஆகுது. வருஷத்தில் ஒரு நாள் பொங்கல் செய்கிறது தானே. அந்த ஒரு நாள் வந்து முழுமையாக வந்து இங்கே நின்றால் தான் அது ஒரு திருப்தியாகும். அதுதான். ஓ அடுத்தது வடை. இப்போ நாதம்பரம் ஆண்டபடியாக நாங்கள் வடை மாலையாக வந்து செய்து போடுறோம். இல்லை படையலுக்கு மட்டும் வச்சுக்கொள்வது. அப்படியே மோதகம் பொரிச்ச மோதகம் அதோட வந்து அவிச்ச மோதகம் இருக்குது. அதே மாதிரி வைப்போம். பிள்ளையார் மோதகத்தை நடுவில் இப்போ வந்து பிள்ளையார் மோதகம் வைப்படுது. இதே நீங்கள் வச்சுக்கோ. வந்து அவல் வைப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் பழம் கரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் வைப்படுது. அது இதுல பாருங்க. நாம் அத பாருங்க. நான் பக்கத்துல நினைக்கிறேன். வாங்க. வேத மோதி வண்ணோள் பூண்டு வெள்ளையதுதறி ஆகி சோதியாய் உணவுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. ஓ நம பார்வதிபதே ஹர மாதவா. ஓ நம பார்வதிபதே ஹர மாதவா. ஓ நம பார்வதிபதே ஹர மாதவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. என்னாண்டவருக்கு முறைவா போற்றி. பார்த்தீங்களென்றால் தோகை மயிலொண்டு பாருங்க அதுக்குள்ளால போய்கொண்டிருக்குது. இப்போ வந்து திருநூறு சந்தனம் கொடுக்கணும்.
என்ன இலை கடைச்சிட்டு பொங்கல் வரே இல்லையோ? பொங்கல் வேற இல்லை. ஐயா வாங்க ஐயா, ஐயா வாங்க வாங்க, பொங்கல் சாப்பிட்டு போகலாம். ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியமானு சொல்லணும், ஒரு பொம்பளை பிள்ளை தான் பாருங்கள் இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறா. அதுதான் வந்து பொங்கல் வைவடுது. நல்ல காலம் தரப்பால் ஒன்று இருந்தது. இது வயல் தரதான் இப்போ கிட்ட. அதோட வடையம் இங்கே பார்த்து கொண்டு இருக்குது. ஐயா இருங்க தம்பி, பொங்கல் சாப்பிட்றீங்களா? அவர் மோதகம் வச்சோன்னா எனக்கு சொப்டான மோதம் தான் வேணுமா. என்னென்னு கேட்டால் அது அவிச்ச மோதத்தை தான், சொப்டான மோதம் தான். விருப்பம் இல்லை. அம்மா தான் நேரத்துக்கு வேலை முடியட்டு போட்டு கொஞ்சம் பொறிச்சுனா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களோட பொங்கல் நிகழ்வு வந்து இதோட முடிய போதானே. எல்லாருமே பொங்கி முடிஞ்செல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதோட அம்மாண்ட சௌரங்கள், நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், இப்படி பக்கத்து வீட்டு அண்டி, அங்கே கலாண்டி இருக்கிற பக்கத்தில். ஆனால் அந்த குலதெய்வங்களை வந்து வழிபடுறது வந்து இப்போ வந்து சரியாகவே குறைஞ்சு கொண்டு போயிடுது. ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து செய்கிறது, இந்த வருஷம் மட்டும்தான் அந்த காணொலியில் வந்து காட்டியிருக்கிறோம். அப்போ வந்து இந்த காணொலி வந்து இதோட முடிச்சு கொள்வோம். இன்றைய நாள் பொழுது வந்து உறவுகளோட எல்லாமே சந்தோஷமாக முடிஞ்சுது. அது வந்து சாய்தன் பிறந்த காணியில் வந்து இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே இருந்தது வந்து இன்னும் நல்ல சந்தோஷம். இதோட இந்த காணொலியை வந்து நாங்கள் முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்களென்றால் கோயில் பூசி எல்லாம் முடிஞ்சு பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அதான் சித்தி சொல்கிறா, நல்ல சந்தோஷமாக இருக்கா உண்டு. இப்படியே வீட்டை போகிறோம். அப்படியே காணொலியை முடிச்சு கொள்கிறோம்.